தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயகாந்த் மைத்துனர் மத்திய அமைச்சராகின்றார். விஜயகாந்த் மைத்துனர் மத்திய அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு பிறகு பிரேமலதா கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகியுள்ளார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தனது தம்பி சுதீஷுக்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்று ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கி கொடுத்தார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு பிரேமலதா வெற்றி பெற்றார். விருதுநகரில் பிரேமலதா மகன் விஜய் பிரபாகரன் தோல்வியடைந்தார். திமுக கூட்டணி பெரும்பான்மை கிடைக்காமல் மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும், அமைச்சரவையில் பங்கு பெறலாம் என காத்திருந்தார். ஆனால் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. தற்பொழுது பாஜகவில் இணைந்தால், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைந்தால் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என நம்புகிறார். இதற்காக பாஜகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று மாலை பிரேமலதாவின் தம்பி ராஜ்யசபா உறுப்பினர் சுதீஷ் சந்தித்து பேசியுள்ளார். பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைவது சம்பந்தமாக பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் சுதீஷுக்கு மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டு காலம் உள்ளன. ஆக பிரேமலதா தற்பொழுது பாஜக கூட்டணியில் இடம்பெறலாம் என்று திட்டமிடுகிறார். இதற்காக பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பேச்சுவார்த்தை விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதற்காக சுதீஷ் சந்தித்தார் என்ற விவரத்தையும் பிரேமலதா தெரிவிக்கவில்லை. ஆனால் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவது சம்பந்தமாக, பாஜக கூட்டணியில் இணைவது சம்பந்தமாக சுதீஷ் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆனால் சுதீஷ் மத்திய அமைச்சராக பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது.